அனைவருக்கும் வணக்கம். இவர் ஆசுகந்தி. நாம் பார்க்க இருப்பது நன்னூலில் சொல்லதிகாரத்தில் வழுநிலை வழாநிலை. வழுநிலை என்பது அதாவது பிழையான அல்லது குற்றமுடைய பேச்சும் எழுத்தும் வழி எனப்படும். ஒரு மனிதன் தன் கருத்தை பிறருக்கு தெரிவிக்கும் முயற்சியில் ஈடுபடும் போது இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழி எனப்படும். அந்த வழுவுக்கான நன்னூலார் என்ன சொல்லியிருக்காருன்னா, தினையே பால் இடம் பொழுது வினா இறை மரபாம் ஏழும் மாய்ங்கனாம் வழுவே. அதாவது வழுநிலையானது 7 வகையாக சொல்லப்படுகின்றது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, திணை வழு, பால் வழு, இடவழு, காலவழு, வினாவழு, விடைவழு, மரபழு அப்படின்னு சொல்லிட்டு வழுக்களை 7ஆக பிரிக்கிறார்கள். இப்போ இதில் திணை வழு அப்படின்னா ஒரு திணைச்சொல் மற்றொரு திணை சொல்லால் சொல்வது தான் திணை வழு. அதாவது திணை 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று உயர்திணை, அக்ரிணை அப்படின்னு 2ஆக பிரிக்கிறாங்க. இந்த திணைகளில் ஒன்றோடு ஒன்று மயங்கி அதாவது மாறி வருவதாக திணை வழு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, முருகன் வந்தது அப்படின்றதுல அதாவது உயர்திணை எழுவாய் முருகன். இப்போ வந்தது என்பது எது அக்ரிணையை குறிக்கிறது. ஆகையால் அதாவது இது என்னது திணை வழுவாக வருது. அடுத்து பார்த்திங்கன்னா, இன்னொரு உதாரணம் பசு வந்தால் அப்படின்னா, பசு வந்தால், பசு என்பது அக்ரிணையை குறிக்கிறது. பசு என்பது உயர்திணையாகவும் வந்தால் என்ற என்னது பயனிலையை கொண்டு இது முடிந்ததுனாக இது திணை வழு அப்படின்னு சொல்கிறாங்க. பால் வழு, பால் ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் என்று பாலானது 5 வகையாக பிரிக்கப்படுகிறது. இப்போது இதில் எப்படி வழு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மாறன் வந்தால், மாறன் என்பது ஆண்பாலை குறிக்கும். வந்தால் என்பது என்னது ஒரு பெண்ணினுடைய என்னது பண்பை வச்சு பயனிலையை வைத்து சொல்லப்படுவதனால் இது ஆண்பால் வழு அமைதி. அடுத்து தேன்மொழி வந்தான், பெண்பால் யார் தேன்மொழி. இதில் என்னது பயனிலையாக அவளை வந்தாள் என்று சொல்லாமல் வந்தான் என்று சொல்வதனால் இது என்ன ஆயிடுதுன்னா பால்வழு அமைதியாக வந்துகிறது. அடுத்து இடவழு, அதாவது இடம் 3 வகை இடங்கள் சொல்லுவாங்க. தன்மை, முன்னிலை, படர்க்கை. இந்த 3 இடங்களிலும் ஒன்றுக்கொன்று மாறி வருவது இடவழுவாகும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் உண்டாய், இது நான் என்பது தன்மை ஒருமையை குறிக்கும். இப்போ அதற்கு முன்னிலை என்ன, முன்னிலை பயன் உண்டான் என்று சொல்வதனால் இது என்னது தன்மை வழு அமைதி அப்படின்றாங்க. அடுத்து நீங்கள் உண்டோம், இதில் பன்மை பெயர் நீங்கள். இந்த உண்டோம் என்றது எல்லாரையும் சேர்த்து சொல்கிறதுனால இது என்னன்னா பன்மை பெயர் அமைதி அப்படின்னு வருது. அடுத்து அவர்கள் உண்டீர்கள் அப்படின்றதுல அவர்கள் என்பது படற்கையை குறிக்கிறது. உண்டீர்கள்னு அவங்களாம் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா கால வழு அமைதி. காலமானது 3 வகைப்படும். அவை இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்ற 3 வகைப்படுகிறது. அந்த 3 வகையிலையும் ஒன்றோடு ஒன்று என்னது மாறி அல்லது மயங்கி வருவதான் கால வழு அமைதின்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் நேற்று வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக என்ன சொல்லணும், நான் நேற்று வந்தேன் என்று தான் சொல்லணும். ஆனால் நேற்று என்பது இறந்த காலத்தையும் வருவேன் என்பது எதிர்காலத்தையும் கொண்டு இது அமைந்துள்ளது. ஆகையால் இதை காலவழு அமைதின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்று வருவேன் அப்படின்றாங்க. இதில் இன்று என்பது நிகழ்காலத்தையும் வருவேன் என்ற எதிர்காலத்தையும் கொண்டு அமைந்துள்ளதால் இது என்னது இதையும் காலவழு அமைதியில் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, காலவழு அமைதிக்கு அடுத்து வினா வழு அமைதி. அதாவது 6 வகை வினாக்களை கொண்டு மயங்கி அல்லது மாறி வருவது வினாவழு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்க்கனா, கரைக்கின்ற மாடு பசுவா எருதோ அப்படின்னு வினா வருது. இப்போ எந்த மாடு பால் கறக்கும், பசு மாடு தான் பால் கறக்கும். ஆனால் இதை ஐயத்தின் பேரில் வினாவுறாங்க. அதாவது பால் கறக்கிற மாடு பசுவா எருதா அப்படின்னு சொல்லிட்டு ஐய வினாவாக இங்கே அதில் ஏற்படுகின்ற வழு அமைதி சொல்லப்படுகிறது. அடுத்து விடைவழு, வினாவிற்கு பொருந்தாத விடையை சொல்வது விடைவழு அமைதி. இதை செப்பு வழு அப்படின்னு இன்னொரு பெயர் சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பருப்பு வாங்கி வருவாயா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதற்கு என்ன பதில் சொல்லணும்,
வாங்கி வருவேன் அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு செருப்பு விலை அதிகம் என்று சொன்னால் அது ஏருக்கு அது விடை வழு அமைதியாக மாறுகிறது. அடுத்து மரபு வழு அமைதி. அதாவது மரபு தொடர்கள் மயங்கி வருவது மரபு வழுவாகும். அதாவது முறைமைக்கு மாறாக தொன்று தொட்டு வருவது தான் மரபிலிருந்து மாறுபட்டு வருவது. அதாவது மரபிலிருந்து மாறுபட்டு வருவது மரபு வழு அமைதி. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா குயில் குளரும் அப்படின்றாங்க. ஆக்சுவலாக குயிலானது கூவும் என்பது தான் மரபு. ஆனால் அதிலே அந்த பிழை குளரும் என்பது தவறாக சொல்லப்படுவதனால் அது வழு, அதுதான் மரபு வழு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வழாநிலை. வழாநிலை என்பது குற்றம் இல்லாமல் அல்லது பிழை இல்லாமல் சொல்லப்படுகிறதா வழாநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மனிதன் அவன் என்ன பண்ணுறனா தன்னுடைய கருத்தை பிறருக்கு தெரிவிக்கும் முயற்சியில் ஈடுபடும் பொழுது இலக்கண முறையுடன் பேசுவது வழாநிலை. இலக்கண முறைப்படி தான் அவன் பேசணும், அதான் வழாநிலை. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா திணையில் அதாவது ஏற்கனவே சொன்னால் 6-7 வகையில் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு, இப்போ திணையில் பார்த்தீங்கன்னா அந்த உதாரணங்கள்லாம் முருகன் வந்தது அப்படின்னா வழாநிலையில் முருகன் வந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாலில் பார்த்தீங்கன்னா மாலா பாடினான் அப்படின்றதுக்கு பதிலாக வழாநிலையில் மாலா பாடினாள். அதான் என்னது கரெக்டான இலக்கண முறை. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வழு, அதாவது அந்த வழாநிலையை அடுத்து சொல்லப்படுகிறது வழு அமைதி. இந்த வழு அமைதியானது 5 நிலைகளில் சொல்லப்படுகிறது. அதே தான், ஒன்று திணை வழு அமைதி, இன்னொன்று பால் வழு அமைதி, 3 இடவழு அமைதி, 4வது கால வழு அமைதி, 5வதாக மரபு வழு அமைதி. இப்போ திணை வழு அமைதி அப்படின்னா அதாவது உயர்திணை எழுவாயாக, எனது உயர்திணை எழுவாய் அக்ரிணை பயனிலையும் அக்ரிணை எழுவாய் உயர்திணை பயனிலையும் கொண்டு முடியும் சில இடங்கள் வழக்காக அமையும் போது என்ன ஆயிடுதுன்னா அது திணை வழு அமைதியாக வந்துடுது. இப்போ இவை என்ன பண்ணுறாங்கன்னா உயர்வு, ஒப்பு, மிகுதி, இழிவு, சினம், சிறப்பு போன்ற காரணங்களால் திணை வழு ஆனது திணை வழு அமைதியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பசுவை லட்சுமி வந்து விட்டாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் திணை வழு இருந்தாலும் இது அது ஒப்பின் காரணமாக இது திணை வழு அமைதியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா எவன் ஒரு மரம் அப்படின்றாங்க. இதில் சினம் காரணமாக ஒருவனை மரத்துடன் ஒப்பிட்டு சொல்கிறார்கள். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா திணை வழு அமைதிக்கு அப்புறம் பால் வழு அமைதி. அந்த பால் வழு அமைதி அப்படின்னா அதாவது ஒரு பார் சொல் மற்றொரு பார் சொல்லாக வருவது பால் வழு அமைதி. இவை என்னன்னா மகிழ்ச்சி, உயர்வு, சிறப்பு, கோபம், இழிவு போன்ற காரணங்களால் எழுவாயும் பயனிலையும் பால் மயங்கி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தாங்கன்னா மகிழ்ச்சியின் காரணமாக என்ன பண்ணாங்களா தன் மகளை வாடா செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாய் ஆண்பாலை போன்று அவளை அழைக்கின்றார். அடுத்து பார்த்தீங்கன்னா மாமா வந்தார், அது உயர்வு காரணமாக அவரை என்ன பண்ணுறாங்க அதாவது உயர்த்தி பலர்பாலில் அவரை சொல்கின்றார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இடவழு அமைதி, அது 3 இடை தான் சொல்கிறாங்க. தன்மை, முன்னிலை, படர்க்கை, இந்த 3 நிலைகள்லையும் ஏதாவது ஒரு இடத்திற்கு பயனிலையை கொண்டு முடிந்தால் அது இடவழு அமைதி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நானும் நீயும் செல்கின்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நானும் நீயும் செல்கின்றோம். இதில் தன்மை உரிமை முன்னிலை, தன்மை உரிமை முன்னிலை உரிமை ஆகிய இடங்களில் தன்மை பன்மை இடத்தை என்ன பண்ணுது அது கொண்டு முடிகிறது. ஆகையால் இது என்னன்னு சொல்கிறாங்க கால இட வழு அமைதி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இடத்துக்கு அப்புறமா சொல்லப்படுகிறது கால வழு அமைதி. அதாவது முக்காலங்களையும் ஒன்றை வேறொன்றாக கூறுவது வழு அமைதி. இது விரைவு, மிகுதி, தெளிவு என்னும் 3 காரணங்களாகவும் இக்காரணங்கள் இல்லாமலும் என்னது மயங்கி வருவதை வழு அமைதி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நண்பா விரைந்து வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிடும்போது என்ன பண்ணுவான் வீட்டில் இருப்பவன் இதோ வந்து விட்டேன் என்று கூறுவது எதிர்காலத்தில் கூற வேண்டியதை விரைவு காரணமாக எதில் சொல்கிறான் இறந்த காலத்தில் சொல்கின்றான்.
ஆகையால் இது என்னது கால வழு அமைதி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நாளை ஊருக்கு செல்கின்றேன் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அவன் வந்து உறுதியாக சொல்லலை. ஒரு தெளிவு காரணமாக அவன் எதிர்கால பெயரை வந்து நிகழ்காலத்தை கொண்டு அவன் சொல்கின்றான். ஆகையால் இது கால வழு அமைதியாக அமைகிறது. அடுத்து மரபு வழு அமைதி. முன்னோர் ஒரு பொருளை எச்சொல்லால் வழங்குகின்றனரோ அவ்வாறே வழங்குவது தான் மரபு. அதில் வந்து மரபு தொடர்கள் மயங்கி வருவது மரபு வழி அமைதி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கத்தும் குயிலோசை எந்தன் காதில் வந்து விழ வேண்டும். அதாவது பாரதியார் பராசக்தி இரவு என்ற பாடல் அது. ஆனால் என்னது, குயிலானது கத்தாது, அது என்ன பண்ணும், கூவும். இதுதான் மரபு. இதில் மரபு வழு நிலை